காலை வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா, இது வந்து என்னோடய பர்சனல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பர்சனலில் எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட விஷயம்னு வச்சுக்கலாம். என்னென்னா பசங்களோட படிப்பு விஷயம். சரிங்களா? நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்க, கான்வென்ட்டு, அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன்ஸ் கான்வென்ட்டு, அப்புறம் வந்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் எல்லா ஸ்கூலுக்குமே அனுப்புகிற பசங்க இருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நானுமே ஒரு பேரண்ட்டு தான், அஸ் மதரா, அம்மாவா. என்னென்னா, என் பிள்ளை வந்து இவ்வளோ மார்க் எடுக்கணும், எல்லோரும் முன்னாடியும் வந்து தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற, எல்லார் பசங்க எக்ஸாம் எழுதி அதில் மார்க்ஸ் வரதை வச்சு நான் வந்து கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதனால் அந்த ப்ரெஷர் வந்து பிள்ளைங்க மேலே திணிக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஆனால் நான் என் வீட்டில் எப்படின்னா, பசங்களுக்கு படிப்பு உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம். நான் அம்மா படிக்கலை, ஸோ எங்களுக்கு லாங்குவேஜ் என்ன சொல்கிறது, நாலேஜ் தெரியும், ஆனால் நாங்கள் படிக்கலை. ஒரு ஹையரான ஒரு இடத்துக்கு, ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியல, பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல, கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணுறோம், கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துறோம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறோம். இதெல்லாமே சொல்லி புரிய வச்சு படிப்பு வந்து அவங்களுக்காக ஓன் இன்ட்ரெஸ்ட் வரணும். சரிங்களா? படிப்பை பொறுத்த வரைக்கும் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும்தான் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லிங்கேஷோட ஃப்ரெண்டோட அம்மா எனக்கும் ஃப்ரெண்டு தான். கிட்டத்தட்ட 2 பேருமே வந்து ப்ரீகேஜில் வந்து ஒன்றாவே படிக்கிறாங்க. 4th ஆச்சு, கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ஒன்றாவே படிக்கிறாங்க. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாகவே பழகிட்டு இருக்கோம். ஒரு நோட்டு, சரிங்களா, ஒரு இங்கிலீஷ் நோட் வந்து விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லி அந்த பையனை வந்து ஸ்கூலுக்கே அனுப்பலை. அந்த மேடமு என் ஃப்ரெண்டு தான், அவள் ஸ்கூலுக்கு போய் அனுப்பலை. ஸ்கூலுக்கு போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணுவோம், இவங்க போய் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அட்டன் பண்ணி நேற்று பேசிட்டு வந்திருக்கான். நான் ஏன் சொல்கிறேன், ஒரு 4th படிக்கிற பையன் மேலே எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போடணும்? அவள் சொல்கிற ஒரே ரீசன், அப்போ வந்து நல்ல பேர் எடுத்தாங்க, எல்லோரும் முன்னாடியும் கௌரவமாக இருந்தது, இப்போ வந்து இப்படி மார்க் எடுக்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால எனக்கு கோவம் வருது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம படிக்க மேலே இப்போ என்னன்னா 11:30 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட படிக்க வைக்கிறான். திருப்பி காலைல 6 மணிக்கு எதாச்சும் படிக்க வைக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும்? நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்க ஹாலில் உட்காந்து படிப்பு எழுதுவானுங்க, டிவி செல் எல்லாமே ஆஃப் பண்ணிடுவேன். நான் தூரமாக உட்காந்துருப்பேன், வெளியே படிக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க என்னென்னா, தம்பிங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் பேசிக்கிட்டே இது இப்படி அது இப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கான்வர்சேஷன் பில்டப் பண்ணிக்கிட்டே எழுதுவானுங்க. ஒரு 1 hour இல்லை ரொம்ப அதிகமாக வீட்டு படம் கொடுத்துருந்தாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா 2 hour கூட பண்ணுவானுங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மார்க்ஸ் எடுக்கணும். 35 மார்க் எடுத்தாலும் எனக்கு ஓகே. எனக்கு சென்டம் வாங்கணும், கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். ஓகேவா? மார்க் வேணும். படிக்கிறது எதுக்கு? அவன் எவ்வளோ மார்க் எடுக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாமே. பசங்களை பெற்றுக்க வேணாம், பெற்று வளர்த்த வேணாம், படிக்க வைக்க வேணாமே. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய லேடிஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், அப்படி சப்போஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாறுங்க. அதுக்காக பிள்ளைங்களை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கண்டிஷன் பண்ணாமல் வளர்த்த முடியாது. கண்டிஷன் பண்ணுற இடத்துல கண்டிஷன் பண்ணணும். ரொம்பவும் போட்டு ப்ரெஷர் பண்ணால் படிப்பு மேலே ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்களை. எந்த காலத்துலையும் இந்த பிள்ளைங்க படிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு உங்களோட பசங்களை படிக்க வைக்கணும். என்னென்னா, சரிப்பா இந்த 35 எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து பசங்க ஃபெயில் ஆகிறதோ இதெல்லாம் எனக்கு வந்து அவமானமே எனக்கு தெரியல. ஏன்னா என் பையன் வந்து தமிழில் வந்து, ஏன்னா தமிழில் வந்து 8 பீரியடில் ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் தமிழ். ஸ்கூலில் மற்றபடி எல்லாமே வந்து மெட்ரிகுலேஷனால இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த ரஜினி சொல்லுவார்ல, டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், ஸ்பில் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கிலீஷ் தான். அவனுக்கு ஒரே ஒரு பீரியட், அந்த 40 நிமிஷம் மட்டும்தான் வந்து தமிழ். அதில் அந்த குழந்தை எந்த அளவுக்கு கற்றுக்க முடியும்? தமிழில் எவ்வளோ போர்ஷன் இருக்குது, எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் வீட்டில் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் ஓரளவுக்கு தான் அது வந்து மைண்டில் பதி. ஏன்னா இப்போலாம் அந்த பிள்ளைங்க வந்து விளையாட்டு பிள்ளைங்க. அது ஏன் பசங்க சொல்லணும் அப்படின்னா, அவங்களாம் ரொம்ப என்ன சொல்கிறது, மற்ற குழந்தைங்கள விட இவங்க வந்து ஒரு படி மேலே. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன், காலையில் நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லை, கால் வலி, மாத்திரை போட்டு படுத்துருந்தேன். 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். ஆனால் தம்பிங்க ஆடு கொட்டாய் இருக்குது, அந்த கொட்டாயெல்லாம் கூட்டி, அப்புறம் வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டி, சாணிலாம் எடுத்து கூட்டி, எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி, நான் சமையல் மட்டும் பண்ணேன், சாப்பிட வச்சேன், தண்ணி ஊற்றுறானுங்க, ட்ரெஸ் மாற்றினானுங்க, அவங்க வேலைக்கு அவங்க பர்ஃபெக்டாக செஞ்சு 8:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டானுங்க. சரிங்களா? குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு நம்ம இல்லைனாலும் அவங்க வந்து செல்ஃப் கேரும் பண்ணிக்கணும், படிப்பிலும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், வேலைகளையும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இப்போ என் பொருள், நான் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா, இப்போ இந்த செயின் வாங்கினேன், இந்த நாணெல்லாம் வாங்கினேன், அவங்களுக்கு வந்து பணத்தோட வேல்யூ இவ்வளோ பணமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நான் அவங்ககிட்ட வந்து சொல்லுவேன், இது இப்படிப்பா, இது இப்படிப்பா, இது எடுத்துருக்கோம், 9 அப்படி வண்டிக்கு போகல, அதனால இப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சார் ஓகேம்மா அப்படின்றவானுங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. அதாவது என்ன சொல்கிறது, கயிறு நம்மக்கிட்ட இருக்கணும், அவங்க ஃப்ரீயாக இருக்கணும். வேணுங்கும் போது அந்த கயிறை டப்புன்னு பிடிச்சி எடுத்துக்கணும், அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது என்னோட பர்சனல் இது தான். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அதனால் ஓவர் ப்ரெஷர் போடாமல் பிள்ளைங்களை வந்து ஜாலியாக அவங்க போக்கில் விட்டு நல்லா படிக்கும். நான் நல்லா இப்போ காலையில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மட்டும் டிவி பார்த்தானுங்க, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த ஒரு 1/2 hour அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour, 8 மணி 8:30 மணிக்கெலாம் படுத்துடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி படுக்க வச்சா அந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் வந்து நம்மளே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னன்னா ஒவ்வொன்றும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு என் பையன் சொன்னான், பெரிய பையன் சொன்னான், கூட கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து அவள் இருக்கா இவ இருக்கா அப்படின்னா. அப்போ நான் என்ன சொன்னேன், டக்குன்னு அவள் இவ சொல்லக்கூடாது,
உங்கள் கிளாஸில் படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் இப்போ அம்மாக்கிட்டேயும் மற்றவங்கிட்டே சொல்லும்போது இந்த மாதிரி இனியான ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து இப்படி பேசினாங்க, இப்படி நடந்தாங்க, இப்படி ஹோம்ஒர்க் எழுதுனாங்க அப்படி நீ சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே நீ என்ன வேணால் பேசிக்கலாம். அது வந்து அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா நீ போடி வாடி சொல்லிக்கலாம், போவான்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அடுத்தவங்க இப்போ சொல்லும்போது இப்போ நானும் ஒரு அம்மா தானே, இப்போ என்னை வந்து வேறு யாராவது இவ கும்பலை அப்படின்லாம் சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல தம்பி, எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் அது இப்படி சொல்லக்கூடாதுன்னு. அது அடுத்த முறை அடுத்த நாள் வந்து நான் ஸ்கூலில் நடக்கிறது நான் ஒன்றே கேட்பேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே கண் தம்பிங்களா சாப்பிட்டீங்களா, நீ ஸ்கூலில் என்ன நடந்தது, மிஸ் அடிச்சாங்களா, இதுக்காக அடிவாங்கன்னா என்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தியா, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, ஏன்னா இவங்க 2 பேருமே ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் கிளாஸ்க்கு. ஒருத்தனுக்கு 3rd மாடி, ஒருத்தனுக்கு 2nd மாடி. ஸோ வந்து ஸ்டெப்ஸில் வந்து பார்த்து போகணும், யாரும் தள்ளி விடக்கூடாது, நீ யாரையும் தள்ளி விடக்கூடாது, நீ விழுந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய காலிலேருந்து சொல்லி அது என்ன சொல்கிறது ஒரு கமெண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போயுமே வந்து அம்மா இருந்தவங்க வாங்க போங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பேசுகிறேன் எச்சாந்திரமாக பேசுகிறேன் அப்படின்னா அது வேறு, பேசுகிறவங்ககிட்ட பேசியே தான் ஆகணும். சரியா? இப்போ எனக்கு கூட ரீசெண்டாக பக்கத்தில் வந்து ஒரு ப்ராப்ளம், எங்கள் சொந்தக்காரங்க தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் அப்போ வந்து கேட்டேன், எப்பா நான் ஒருவேளை அந்த மாதிரி எச்சாந்திரமாக பேசாமல் இருந்திருந்தால் ப்ராப்ளம் வந்திருக்காது அப்படின்னு. அப்போ மாமா சொன்னாங்க, இல்லை நீ பேசுறது சரி தான், நீ பேசுறதுனால தான் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு நான் வளர்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு நான் பேசுகிறது தப்புன்னு தோணி அது கிளாரிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அவருக்கு நாங்கள் 2 பேர் சேர்ந்து பிள்ளைங்களே சில நேரம் எனக்கு வந்து நிறைய சொல்லுவானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி தான் எங்கள் 4 பேருக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 4 பேர் ஒன்றா இருங்க, எது நடந்தாலும் பசங்க எந்த விஷயம் பண்ணாலும் மாமாட்ட சொல்லிடுவேன். அதேமாதிரி அவங்க நைனா வராங்க அப்படின்னா இந்த மாதிரி நைனா வந்தாங்கப்பா, அது பண்ணாங்கப்பா அப்படின்னு அதையும் சொல்லுவேன். ஸோ அதனால் எங்களுக்குள்ள எந்த ஒளிமறைவும் இல்லை. ஒளிமறைவு இருக்கக்கூடாது. ஒன்று, பிள்ளைங்களை ஃப்ரீயாக விடணும், அவங்களோட கடிவாளம் நம்ம கையில் இருக்கணும், நல்லதே சொல்லிக் கொடுக்கணும், நல்லதே நினைக்க வைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஒரு சுற்றுச்சூழல் ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நிறைய மெனக்கெட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளுமே. ஸோ ஒவ்வொன்றும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் படுத்துறதுனாலுமே எனக்கு யோசனை இங்கே இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம். பையனுக்கு இப்போ வந்து 29 வந்து பர்த்டே வருது. ஸோ அவனுக்கு பர்த்டே வருது, என்ன பண்ணும், எது பண்ணும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு இடையில தான் வந்து இந்த வீடியோஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கருத்து வந்து உங்களுக்கு ஒத்து போதா இல்லை நீங்கள் எடுத்துக்கிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? பாய்.